கால்டின் கால்டின் 6-4 என்று 2 பந்துகளில் 10 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். மொத்தமாக 52 ஓட்டங்கள். நவீன் சார், இந்த போட்டியினை தொடர்ந்து தொடர்ச்சியாக மற்றொரு போட்டி இந்த மைதானத்திலே மற்றொரு போட்டியின் இரண்டாவது பாதி ஆட்டம் இடம்பெற இருக்கிறது. 93 அணியினர் 100 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 101 என்ற வெற்றியளிக்க பெறுவதற்காக சகரியன் லெஜண்ட் 95 அணியினரை தயார் நிலையில் இருக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆம், 93 அணியினர் 100 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 101 ஓட்டத்தை 95 பி அணியினர் பெற வேண்டிய நிலையிலே அந்த போட்டி அடுத்து இடம்பெற இருக்கிறது. அரை பாதி ஏற்கனவே 100 ஓட்டத்தை பெற்ற நிலையிலே அந்த போட்டி நிறுத்தப்பட்டது. இப்போது அடுத்த போட்டியாக அந்த போட்டி இடம்பெற இருக்கிறது. அதற்கிடையிலே ஏற்கனவே 118 ஓட்டத்தை பெற்று இந்த இலக்கை 90 அணியினர் மறு அணிக்கு கொடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே ஆம், அங்கே போல்ட் செய்யப்பட்டு ஆட்டம் இழந்திருக்கின்றார் நிஜாமுதீன். அந்த ஆட்டத்தோடு ஆட்டமிழப்போடு ஒரு விக்கெட் இப்போது இழக்கப்பட்டிருக்கிறது. 53 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள். ஆட்டமிழந்த வீரர் நிஜாமுதீன் மிக சிறப்பான முறையிலே ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஒரு வீரர். புதிய துடுப்பாட்ட வீரர் அரங்கிலே நுழைய போகின்றார். ஆட்டமிழந்த வீரர் நிஜாமுதீன். இருபத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் நிஜாமுதீன், புதிய துடுப்பாட்ட வீரர். 119 ஓட்டங்களை இலக்காக கொண்டு ஆம் இந்த கல்லூரியினுடைய ஜாகிரா தேசிய பாடத்தினுடைய அதிபர் ஜாபீர் சார் அவர்கள் இணைந்திருக்கின்றார். 92 சார்பாக இப்போது ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம். விக்கெட் ஒரு விக்கெட் இழக்கப்பட்ட நிலையில் டாக்டர் சனுஷ் காரியப்பர் அவர்கள் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். அந்த பந்திலே ஆட்டமிழப்பு ஏற்பட்டதா என்று வினவுகின்றார். ஆட்டமிழப்புக்கு வாய்ப்பில்லை. 54 ஓட்டங்கள் ஒரு விக்கெட் இழக்கப்பட்ட நிலையில் புதிய துடுப்பாட்ட வீரர் ஜாபீர் சார் அவர்கள் இணைந்திருக்கின்றார். ஆம், மிக லாபகரமாக அந்த 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுப்பதற்கிடையிலே ஆம் 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஜாபீர் சார் அவர்கள். 92 அணியின் சார்பாக இரண்டாவது விக்கெட் இணைப்பாட்டத்திலே இப்போது இணைந்திருக்கும் ஜாபீர் சார் அவர்கள் 4 ஓட்டத்தை தனது துடுப்பாட்டத்தின் மூலமாக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். மற்றொரு 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுப்பாரா பார்ப்போம். இல்லை, ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தோடு அணியின் எண்ணிக்கை 59 ஓட்டங்கள். ஆம், இப்போது 4 ஓட்டங்கள் கால்டீன் சிறப்பாக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆரம்பத்தில் பெற வேண்டிய ஓட்டங்களை பந்து வீச்சுகள் நிறைவடைந்து பந்துகளின் எண்ணிக்கை குறைவடைந்த நேரத்திலே ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கின்றார்கள். இருந்தாலும் கடைசி வரை பார்ப்போம். இருக்கின்ற பந்துகளிலே மீதமான அத்தனை ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியிலே வெற்றி பெற்று சாதனை படைப்பார்களா என்று பார்ப்போம். 90 சாக்கீர் பந்து வீசுவதற்காக ஏற்கனவே ஒரு ஓவர் பந்து வீசிய சாக்கீர் மீண்டும் பந்து வீசுவதற்காக லெக் திசையினூடாக வீசப்பட்ட பந்து ஒரு அகல பந்து என்று நடுவர் தீர்மானித்திருக்கின்றார். அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 64 ஓட்டங்கள் ஒரு விக்கெட் இழக்கப்பட்ட நிலையிலே மீண்டும் பந்து வீசுவதற்காக சாக்கியர் கடைசி ஓவர் 10வது ஓவர்
அடுத்த போட்டியாக 93 அணியினருக்கும் 95 அணிக்கும் இடையிலே இடம்பெற இருக்கிறது. 100 ஓட்டத்தை பெற்ற 93 அணியினர் களத்தடுப்பில் ஈடுபடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கும் வழியிலே இப்போது 90 அணிகளுக்கு இடையிலான போட்டியின் இறுதி நேரம். நவில் சார், அது போல் 93 அணி சார்பாக ஒரு வீரரை புள்ளிக்கணிப்புக்கு உதவியாக அனுப்பி வைக்குமாறு நாங்கள் இந்த வேலையை கேட்டுக்கொள்கின்றோம். அந்த அணியினுடைய மேனேஜர் கோலிஃபீல்டு விளையாட்டுக் கழகத்துடைய தலைவர் ஜஸ்மின் அவர்களை இங்கே புள்ளி கணிப்பிலே இணைந்து பணியாற்ற ஜாபீர் சார் அவர்கள் இப்போது 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். 92 அணி சார்பாக 72 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழக்கப்பட்ட நிலையிலே 12 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். 6 பந்துகளை எதிர்கொண்டு ஒரு பவுண்டரி, ஒரு சிக்ஸர் உட்பட 12 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஜாபீர் சார் அவர்கள். பார்ப்போம் இறுதி ஓவர். சாகிர் அவர்கள் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். 92 அணிகளுக்கு இடையிலே இடம்பெற்ற போட்டியிலே இந்த பந்து வீச்சு பரிதி எவ்வாறு அமைய போகிறது என்று பார்ப்போம். 93 சார்பான வீரர் ஒருவரை இங்கே புள்ளி கணிப்பில் ஈடுபடுவதற்காக அன்போடு வேகமாக வருமாறு அழைக்கின்றோம். ஜஸ்மின், அந்த பணியினை உடனடியாக செய்யுமாறு வேண்டப்படுகின்றீர்கள். புள்ளி கணிப்பிலே ஈடுபடுவதற்காக ஏற்கனவே இலங்கை கிரிக்கெட் அணியிலே கிரிக்கெட் டெவலப்மெண்ட் கிழக்கு மாகாண சேர்மன், அம்பாறை மாவட்ட வைஸ் சேர்மன் கலாநிதி SL ரியாஸ் அவர்கள் இங்கே எங்களோடு பணியாற்ற இந்த மேடை கிடைக்கின்றோம். 100 ஓட்டத்தை பெற்ற 93 அணியினர் இப்போது களத்தடுப்பில் ஈடுபடுவதற்காக வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த அணி சார்பாக ஒரு வீரரை மேடைக்கு வருமாறு அன்பாக வேண்டுகின்றோம். கோலிஃபீல்டு விளையாட்டுக் கழகத்துடைய தலைவர், இந்த போட்டியினுடைய மேனேஜர் கடின பந்தினை இந்த மைதானம் மட்டுமல்ல பல பொது மைதானங்களிலே தன்னுடைய அணி சார்பாக, பாடசாலை அணிகள் சார்பாக வழங்கிய ஆரம்பித்து வைத்த பெருமைக்குரிய ஒருவர் கோலிஃபீல்டு விளையாட்டுக் கழகத்துடைய தலைவர் ஜஸ்மின் அவர்கள். அவரோடு என்றுமே இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இரட்டையர்களில் ஒருவர் என்று செல்லமாக அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட இலங்கை கிரிக்கெட் டெவலப்மெண்டின் வைஸ் சேர்மன், கிழக்கு மாகாண கிரிக்கெட் டெவலப்மெண்டின் சேர்மனாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற SL ரியாஸ் கலாநிதி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்பாக வேண்டுகின்றோம். புள்ளி கணிப்பிலே எங்களுக்கான உதவியினை வழங்குவதற்காக இப்போது 101 ஓட்டத்தை பெற வேண்டிய நிலையில் 95 அணியினர் தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்ப துடுப்பாட்டு வீரர்கள் அரங்குக்கு வந்திருக்கின்றார்கள். 100 ஓட்டம் 100. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் முபாரக், அவரோடு இணைந்து தன்சீல் இந்த போட்டியிலே 2 அழகான பிடிகளை எடுத்த ஒரு வீரர். நான் நினைக்கின்றேன் முபாரக்கோடு இணைந்து ஆடுவதற்காக இக்பால் இணைந்திருக்கின்றார். முதல் விக்கெட் நிப்பாட்டம் சிறந்த நடுவர் குழாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த போட்டியை மிக வேகமாக நடத்தி முடிப்பதற்கு பணிக்கப்படுகின்றீர்கள். மழை வரும் காலநிலை நிலவிக் கொண்டிருக்கும்படி சுமூகமானாலும் கூட மழைத்துளி கிடையில் உங்கள் பந்து துளிகள் எல்லாம் வீசப்பட வேண்டும்.
வண்ணம் துடுப்பாட்டு வீரர்கள் 6 ஓட்டமா 4 ஓட்டமா என்று சக வீரர்கள் கை தட்டுவதற்காக பார்வையாளர் இடையிலே உங்கள் துடுப்பாட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்குமாறு அன்பாக வேண்டுகின்றோம். தனது சுழல் பந்து வீச்சின் முதல் பந்தினை வீசுவதற்காக பாதை எடுத்து ஆஃப் சைட் ஊடாக வீசப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு பெறுது. ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை. முபாரக் இக்பால் ஆடிக்கொண்டிருக்கின்றார். இரண்டாவது பந்து வீச்சு பெறுதியும் சிறந்த முறையிலே வீசப்பட்டிருக்கிறது. அணியினர் தங்களது துடுப்பாட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகிய முபாரக் அவர்கள் 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். தனது அணியின் சார்பாக முதலாவது 4 ஓட்டத்தின் ஊடாக அணியின் ஓட்ட எண்ணிக்கையை 4ஆக அதிகரித்திருக்கின்றார். 4 ஓட்டங்கள் விக்கெட் இழப்பின்றி இக்பால் அவர் இந்த பணியில் இரண்டாவது ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. முபாரக் அந்த ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். 6 ஓட்டங்கள், மொத்தமாக 6 ஓட்டங்கள் விக்கெட் இழப்பின்றி 101 ஓட்டத்தை பெற வேண்டும். 90 இப்போது மிக வேகமான முறையில் வீசப்பட்ட பந்து ஆட்டம் இழந்தார். 2 மணி நடுவர்கள் அதனை நிராகரித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே 6 ஓட்டங்கள். இங்கே நடுவர்களாக ரெஃப்கி அவரோடு நண்பர்கள் ரடாய் இவர்கள் மிக சிறப்பாக தங்களது பணிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இக்பாலோடு முபாரக் முதல் விக்கெட் நிப்பாட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார். இரண்டாவது பந்து வீச்சு பெறுது சஜான். புதிய துடுப்பாட்டு அதாவது பந்து வீச்சாளர் ஜிப்ரி பிரேவ் லீடர்ஸ் விளையாட்டினுடைய முக்கிய சிறப்பான துடுப்பாட்டு வீரர். உதிரி மூலம் ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே 7 ஓட்டங்கள் விக்கெட் இழப்பின்றி ஆட்டம் இழக்காமல் முபாரக் இதுவரையிலே 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இப்போது ஜிப்ரி வீசுகின்ற அடிக்கப்படுகிறது. பிடி எடுக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பான முறையிலே அந்த பிடியினை எடுத்து ஆட்டமிழக்க செய்திருக்கின்றார். மிக வேகமான முறையிலே ஓட்டங்களை குவிக்க வேண்டிய நேரத்திலே 95 அணியினர் தங்களது முதலாவது விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள். புதிய துடுப்பாட்ட வீரர் தன்சீல் அரங்கிலே நுழைந்த வண்ணம் தன்சீல் களத்தடுப்பிலே 2 பிடிகளை எடுத்து சாதனை படைத்திருக்கின்றார். அழகான பிடிகள். 2 விக்கெட்டுகளை வீழ்த்துவதற்கு தனது அணிக்கு பங்களிப்பு செய்த ஒரு சாதனை வீரர். ஓட்ட இதோ தன்சீல் மிக அழகான முறையில் தட்டிவிட்டிருக்கின்றார். ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பில்லை. மொத்தமாக இதுவரையிலே 7 ஓட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். ஒரு விக்கெட் இழக்கப்பட்ட நிலையிலே 95 அணியினர் 93 அணி சார்பாக ஜெஃப்ரி மேடை முன்னிலிருந்து காரியப்பெருமனை நோக்கி வீசுகின்ற பந்து வீச்சு பெறுது. அந்த பந்தினை மிக அழகாக தடுத்தாடி இருக்கின்றார். தடுத்தாட வேண்டிய பந்தை அதன் முறையிலே தடுத்தாடி ஆட்டம் இழக்காமல் அடுத்தடுத்து வருகின்ற பந்துகளை எப்படி பயன்படுத்தலாம் என்று இங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றார் தன்சீல். ஒரு ஓட்டத்தை பெற்று 2வது ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த 2 ஓட்டத்தோடு 9 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழக்கப்பட்ட நிலையிலே
சஜான் ஒளி வாங்கி கையிலே எடுக்குமாறு அன்பாக வேண்டுகின்றேன். இப்போது மீண்டும் ஜெஃப்ரி. ஆம், மிக சிறந்த முறையிலே அந்த 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுப்பாரா? ஆம், வேகமான முறையிலே 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் தன்சீல். 13 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழக்கப்பட்ட நிலையிலே ஆட்டம் இழக்காமல் தன்சீல் இதுவரையிலே 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் தன்சீல். 2 ஓட்டம் 4 ஓட்டம் என்ற அடிப்படையிலே 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். முபாரக் முதல் விக்கெட் இணைப்பாட்டத்தில் இணைந்து ஆட்டம் இழந்திருக்கின்றார். ஆறு ஓட்டத்தை பெற்றபடியிலே முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டது. இப்போது இரண்டாவது விக்கெட் இணைப்பாட்டத்திலே தன்சீல் இக்பாலோடு இணைந்திருக்கின்றார். இக்பால் இடது கை துடுப்பாட்ட வீரர். பந்து வீசுவதற்காக புதிய பந்து வீச்சாளர் இக்பால் அங்கே 4 ஓட்டத்தை பெற முனைந்த வேளை களத்தடுப்பு மிக சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. பந்து வீச்சாளர் சஃபீக் தனது ஓவரின் இரண்டாவது பந்து வீச்சு பிரதினை வீசுவதற்காக தன்சீல் தட்டு தடுமாறி அந்த ஓட்டத்தை பூர்த்தி செய்திருக்கின்றார். பார்ப்போம், 101 ஓட்டத்தை பெற வேண்டிய நிலையிலே 95 அணியினர் தங்களது துடுப்பாட்டத்தை வழங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். 93 அணியிலே மிக சிறப்பான துடுப்பாட்ட வீரர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அந்த பந்து முறையற்ற பந்து வீச்சு பிரதி ஒரு நோபோலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உதிரி மூலமான ஓட்டம் பெறப்பட்டாலும் கூட சுதந்திரமாக துடுப்படுத்தாடும் வாய்ப்பினை அந்த பந்தினூடாக வழங்கியிருக்கின்றார்கள் எதிரணிக்கு. அந்த அடிப்படையிலே எந்த திசையிலும் எப்படியும் ஆடலாம் என்ற நம்பிக்கையில் அந்த பந்தினை எதிர்கொண்டு 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் தன்சீல். எங்கே முனாஸ்? உற்சாகப்படுத்துங்கள். இன்னும் தன்சீல் மேலும் 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுப்பாரா? பார்ப்போம். சஜான் மீண்டும் பந்து வீசி மீண்டும் 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுப்பாரா? இல்லை. அதற்கிடையிலே களத்தடுப்பு மிக சிறந்த முறையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனூடாக ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை இதுவரையிலே 23 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழக்கப்பட்ட நிலையில் அந்த பந்து கூட ஒரு நோபோலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முறையற்ற பந்து வீச்சு பெறுதி ஃப்ரீ ஹிட் மூலமாக சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஃப்ரீ ஹிட் அந்த பந்தினை எதிர்கொண்டு இக்பால் 6 ஓட்டமா 4 ஓட்டமா பார்ப்போம். சுதந்திரமாக ஆடக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் கூட அந்த பந்திலே ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பில்லை. தன்சீல் லாபகரமாக அந்த பந்தினை எதிர்கொண்டு ஏற்கனவே 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்தார். இக்பால் அவரால் முடியாத ஒரு காரியமாக அமைந்தது. இருந்தாலும் கூட இந்த விக்கெட் இணைப்பாட்டம் மேலும் மேலும் ஓட்டங்களை குவிக்கின்ற வேளை இலக்கை அடையக்கூடிய வாய்ப்பு. இன்னும் ஒரு பந்து வீச்சு எஞ்சியிருக்கிறது. 6வது பந்து வீச்சு பெறுது. இறுதி பந்து வீச்சு பெறுது. இக்பால் மிக சிறந்த முறையிலே லெக் திசையினூடாக அடுத்து 2வது ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கின்றார். 2 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை இதுவரையில் 26 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழக்கப்பட்ட நிலையில் 26 ஓட்டங்கள். தன்சீல் 9 ஓட்டத்தோடு ஆட்டம் இழக்காமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார். 7 பந்துகளை எதிர்கொண்டு ஒரு மூன்று ஓவர்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. 3 ஓவர்கள் நிறைவிலே 26 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள்.
101 ஓட்டத்தை பெற வேண்டும். இப்போது மீண்டும் தன்சீல் ஒரு ஓட்டம், இரண்டாவது ஓட்டம் பெறப்படுமா? இரண்டாவது ஓட்டத்தினை மிக வேகமாக பூர்த்தி செய்கின்றார்கள். அந்த இரண்டு ஓட்டத்தோடு 28 ஓட்டங்கள். தன்சீல் மிக வேகமாக ஓட்டத்தை குவித்து பண்ணி இருக்கின்றார். ஒரு சிறந்த களத்தடுப்பாளர் முகேஷ் ஒரு சிறப்பான பந்து வீச்சாளர். இது பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். மிக சிறப்பான முறையிலே அந்த பந்து வீச்சு பரிதி இடம்பெற்றிருக்கிறது. விக்கெட் காப்பாளர் அலீம் பந்தை சேகரிக்க விக்கெட் இழப்பின்றி ஒரு விக்கெட் இழப்புக்கு 26 ஓட்டங்கள், 28 ஓட்டங்கள். ஓட்டங்கள். மீண்டும் ஒரு அகல பந்தை ஒரு 4 ஓட்டம் வர வேண்டும் என்று முனைந்தார். ஆனாலும் கூட அது மட்டையில் பட்டதன் காரணமாக ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பில்லை. பந்து வீச்சாளர் சஃபீக் மிக சிறப்பாக, முகீஸ் மிக சிறப்பாக பந்துகளை வீசிய வண்ணம் குறுகிய ஓட்ட பாதை ஊடாக இப்போது வீசப்படுகின்ற பந்து. அகத் அந்த பந்தினை சேகரித்திருக்கின்றார். ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. 29 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழக்கப்பட்ட நிலையில் இக்பால் 3 ஓட்டத்தோடும் தன்சீல் 17 ஓட்டத்தோடும் ஆட்டம் இழக்காமல் இரண்டாவது விக்கெட்டினை பட்டத்துக்காக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது விக்கெட்டினை இழந்த வேளை 6 ஓட்டத்தை பெற்று ஆட்டம் இழந்திருந்தார் முபாரக். இப்போது இரண்டாவது விக்கெட்டினை பாட்டம் இக்பால் தன்சீல் சிறந்த முறையிலே துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். 101 ஓட்டத்தை பெற வேண்டும். அகத் பந்து வீசுவதற்காக நடுவரை தாண்டி பந்து வீசுவதற்காக ஒரு இடதுகை பந்து வீச்சாளர். மிக சிறந்த முறையிலே வீசப்பட்ட பந்து வீச்சு பருதி விக்கெட்டை பதம் பார்க்கும் வண்ணம் பந்து வீச்சு பருதி அமைந்தாலும் கூட அந்த பந்தினை விக்கெட் காப்பாளர் அலீம் மிக சிறந்த முறையில் சேகரித்திருந்தார். இப்போது தன்சீல் ஓங்கி அடித்து 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த 4 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 33 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழப்புக்கு 21 ஓட்டத்தை ஆட்டம் இழக்காமல் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். 2 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர் ஊடாக இது எதிர்கொண்டு ஆடுகின்றார். சிறப்பான களத்தடுப்பு அங்கே இஷ்டம், அதாவது ரன் அவுட் முறை மூலம் ஆட்டமிழப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இக்பால் ஆட்டமிழக்கப்பட்டிருக்கின்றார். இரண்டாவது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 33 ஓட்டத்தை பெற்றபடியிலே இரண்டாவது விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. இக்பால் ஆட்டமிழந்திருக்கின்றார். 3 ஓட்டத்தை பெற்றபடியிலே 5 பந்துகளை எதிர்கொண்டு 3 ஓட்டத்தை பெற்றபடியில் இக்பால் ஆட்டமிழந்திருக்கின்றார். புதிய துடுப்பாட்டு வீரர் சலீம் மைதானத்திலே நுழைந்த வண்ணம் இரண்டாவது விக்கெட் இணைப்பாட்டம். ஆட்டமிழப்பு இக்பால் ஆட்டமிழந்ததன் காரணமாக புதிய துடுப்பாட்ட வீரர் அரங்கிலே நுழைய சலீம் இணைந்திருக்கின்றார். ஏஎல்எம் சலீம். இப்போது தன்சீல் அகதின் பந்தினை எதிர்கொண்டு மற்றொரு பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட அங்கே களத்தடுப்பு இரண்டாவது ஓட்டத்தையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. உதிரி மூலமாக சோட்ரான். ஆகவே ஒரு ஓட்டம். ஆகவே மொத்தத்திலே இதுவரையில் 34 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள், 34 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழப்புக்கு 2 விக்கெட் இழப்புக்கு மிக நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து. ஓவர் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐந்து ஓவர்கள் நிறைவிலே 34 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்புக்கு. இன்னும் 30 பந்துகள் எஞ்சியிருக்கின்றன. பார்ப்போம்.
இன்னும் 25 பந்துகள், ஒரு ஓவருக்கு 5 பந்து வீச்சு பிரதிகள் என்ற அடிப்படையிலே 5 ஓவர்கள் எஞ்சியிருக்கின்றன. 25 பந்துகளுக்கு இன்னும் 67 ஓட்டங்களை பெற வேண்டும். பார்ப்போம். 25 பந்துகள் 67 ஓட்டங்கள். சலீம் மூன்றாவது விக்கெட் இணைப்பாட்டத்திற்காக சலீம், அவரோடு தன்ஷீர். சடான் நூற்றி ஒரு ஓட்டம் என்ற வெற்றி இலக்கு பண்ணிக்கப்பட்டிருக்கிறது. சகரியன் லெஜண்ட் 95 அணியினருக்கு இதுவரை 2 விக்கெட்டினை இழந்து 34 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். மைதானத்திலே 6வது பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி அது ஒரு முறையற்ற பந்து வீச்சு பிரதி என நடுவர் சைகை செய்திருக்கின்றார். உதிரி வாயிலாக ஒரு ஓட்டம் புள்ளிக்கணிப்பில் உயர்படுகிறது. 35 ஓட்டங்கள் இதுவரை பெறப்பட்டிருக்கிறது. சுதந்திர பந்து பிரதி மைதானத்தில் வீசப்பட்டிருக்கிறது. பந்து வீச்சாளர் இஃப்திகார் காரியப்பரமுடையிலிருந்து அரங்கமுடைய நோக்கி பந்தரை வீசுவதற்காக எதிர்கொள்வதற்காக சலீம் இம்முறை வீசிய பந்து வீச்சு பிரதி நேர்த்தியான பந்து வீச்சு பிரதி செய்யப்பட்டிருக்கின்றார். பார்ப்போம். ஆட்டம் இழப்பு மூலம் இருந்தாலும் கூட அந்த ஆட்டமிழப்பு உறுதிப்படுத்தப்படாத ஆட்டமிழப்பு இருந்தாலும் அந்த பந்து வீச்சு பரிதிலே 2 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். 37 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்புக்கும். தொடர்ந்தும் பந்து வீசுவதற்காக இஸ்திகார். இம்முறை அவுட் சைடு ஓபிஸ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி நேர்த்தியான பந்து பிரதி துடுப்பாட்ட வீரர் சலீமுடைய துடுப்பு மாட்டை ஏமாற்றி நேரடியாக முனை காப்பட சிறப்பான பந்து பிரதிகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். இம்முறை மிக நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி துடுப்பாட்ட வீரனுடைய துடுப்பு மட்டையினை ஏமாற்றுகின்ற நேர்த்தியான சகரியன் லெஜண்ட் 93 அணியினுடைய முனை காப்பாளராக அலீம் அங்கு கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு முனை காப்பாளர். கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய 1987-90 ஆண்டுகளினுடைய ஜாகிரா தேசிய பாடசாலை கிரிக்கெட் அணியினுடைய முனை காப்பாளராக கடமையாற்றிய ஒருவர் அலீம். அனுபவம் வாய்ந்த பல வீரர்கள் சகரியன் 93 அணியில் தற்பொழுது விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். ஜாகிரா கல்லூரி அணிக்காக விளையாடிய வீரர்கள். நேர்த்தியான பந்து பிரதி தொடர்ச்சியாக வீசுகின்ற பந்துகள் சலீமுடைய துடுப்பு மட்டையினை ஏமாற்றுகின்ற பந்துகளாக மைதானத்தில் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவரை 6 பந்து வீச்சு பிரதி ஓவர்கள் விடுபடைந்திருக்கிறது. 2 விக்கெட்டினை இழந்து 37 ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள். ஜகரியன் லெஜண்ட் 95 அணியினர் தற்பொழுது புதிய துடுப்பாட்ட வீரராக சலீம் அங்கு மைதானம் நுழைந்து கொண்டிருக்கின்றார். மற்றொரு சலீம் ஒரு விக்கெட் காப்பாளர். பாய்ந்து விக்கெட்டுகளை, அதாவது விக்கெட் காப்பாளராக பல போட்டிகளில் இயங்கி ஒருவர் சடான் சலீம் ஜி இப்போது புதிய துடுப்பாட்ட வீரராக 3வது விக்கெட் இணைப்பாட்டத்துக்காக இணைந்திருக்கின்றார். முயிஸ் பந்து வீசுவதற்காக இப்போது இக்பால் தன்சிலின் பின் தோற்றம் இக்பாலின் தோற்றம் போல் மேடையிலே காட்சி தருகிறது. முன்பக்கம் அவர் செயற்படுகின்ற போது அடையாளம் காணக்கூடிய தன்சில் வேகமாக ஓட்டத்தை குவிக்கின்றார். இப்போது பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்பா? இல்லை. அதற்கிடையில் அங்கே சலீம் 6 ஓட்டமா 4 ஓட்டமா 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். சலீம் விக்டோரியஸ் விளையாட்டுக் கழகத்துடைய விக்கெட் காப்பாளர். 3ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பிரான வீதியிலே குளத்து வளவு என்று சொல்லப்படுகின்ற வளவிலே 1000 போட்டிகளில் கடந்து பல திறமைகளை காட்டிய ஒரு வீரர் சலீம் இப்போது எங்களோடு விளையாடிய ஒருவர்.
நகைச்சுவை மன்னன் ஓட்டங்களை குவிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். பார்ப்போம். ஆம், அங்கே 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுப்பாரா? இல்லை, அதற்கிடையிலே 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். மிக வேகமான முறையிலே வருகின்ற பந்தை சிறந்த முறையில் அந்த பந்துகளிலே 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கின்றார் சலீம். இதுவரையிலே 23 ஓட்டத்தோடு ஆட்டமிழக்காமல் தன்ஷீல் ஆடிக்கொண்டிருக்கின்றார். 8 ஓட்டத்தோடு ஆட்டமிழக்காமல் 3 பந்துகளை எதிர்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றார் சலீம். சலீம் மற்றொரு 2 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். சடான் பாருங்கள் அவருடைய விளையாட்டை. உண்மைக்குமே நவ்வில் சார், எங்களுடைய மைதான அரங்கிலேயே சலீமுக்கு பல ரசிகர்கள் இருக்கின்றார்கள். சக வகுப்பு தோழர்கள் இங்கிருந்து சலீம் என்று அவருடைய துடுப்பாட்டம் நிகழ்கின்ற சந்தர்ப்பத்தில் அவரை உற்சாகமூட்டிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் அவர் விக்கெட் காப்பாளராக இருக்கின்ற போது பாய்ந்து மாட்டார், பாய்ந்து பிடிக்கின்ற ஒரு வீரர். இன்று ஏனோ அவர் விக்கெட் காப்பாளராக பணியாற்றவில்லை. அதுதான் அது தெரிய வரும். பார்ப்போம். சலீம் ஒரு துடுப்பாட்ட வீரர், துடுப்பான வீரர். நவ்வில் சார், இதுவரை 7 பந்துவீச்சு பிரதி ஓவர்கள் முடிவடைந்திருக்கிறது. 50 ஓட்டங்களை பெற்று 2 விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள். இன்னும் 3 பந்துவீச்சு பிரதிகள் ஓவர்கள் இருக்கிறது. 51 ஓட்டத்தை பெற வேண்டும் இல்லையா? ஆமா, 15 பந்துகள் என்று இருக்கின்றன. 15 பந்துகளுக்கு 51 ஓட்டங்களை பெற வேண்டும். இந்த போட்டியில் லெஜண்ட் 95 அணியினர் வெற்றி பெற வேண்டுமானால் ஜிப்ரி மற்றொரு ஓவரின் முதல் பந்தினை வீசுவதற்காக ஏற்கனவே இந்த மேடை முனையிலிருந்து பந்து வீசியிருந்தார். இப்போது காரியப்பூர் முனையிலிருந்து பந்து வீசுவதற்காக 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் தன்சீல் என்பதை இங்கே மைதானத்திலே நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். தன்சீல் இப்போது மற்றொரு பந்தை எதிர்கொண்டு மீண்டும் 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் தன்சீல். அந்த 6 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 62 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். பார்ப்போம். கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற 95 அணியினர் வழங்கிக் கொண்டிருக்கின்ற சுற்று போட்டியிலே மிக சிறந்த துடுப்பாட்டத்தினை இந்த வேளையில் தன்சீல் வழங்கி இருக்கின்றார். 6 ஓட்டமாக குவித்த வண்ணம் தன்சீல். முனாஸ் 6 ஓட்டம் எடுத்தா சவுண்ட கூட்டுங்க, மந்தகதியான சவுண்ட கூட்டுங்க. மீண்டும் தன்சீல் 93 அணியின் சார்பாக, ஏற்கனவே எங்களுடைய OL 93 சார்பாக விளையாடுகின்ற ஒரு வீரர் மீண்டும் அங்கே ஓங்கி அடிக்கப்பட்டு வந்து 4 ஓட்டத்தை பெற்று கொடுப்பதற்கிடையிலே 1 ஓட்டம் மாத்திரமே பெறப்பட்டிருக்கிறது. பந்து தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தின் மூலமாக அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 63 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்புக்கு தன்சீல். ஆம், இப்போது 1 ஓட்டத்தை மாத்திரமே பெறக்கூடியதாக அமைந்தது. சலீம் அவரோடு இணைந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஜிப்ரி வீசிய பந்து வீச்சு பெறுது லெக் திசையினூடாக வீசப்பட்டிருக்கிறது. ஆகல பந்து என்று நடுவர் தீர்மானித்திருக்கின்றார். உதிரி மூலம் மேலும் 1 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. ஜிப்ரி மற்றொரு பந்தினை வீசுவதற்காக இப்போது ஜாகிரா தேசிய பாடசாலையின் காரியப்பூர் முனையில் இருந்து மேடை முனை நோக்கி இதோ ஜிப்ரி வீசுகின்ற பந்து ஓங்கி அடிக்கப்படுகிறது. மீண்டும் அதே திசையில் 1 ஓட்டம், 2வது ஓட்டம் பெறுவதற்கிடையிலே மிக சிறந்த களத்தடுப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் 1 ஓட்டத்துக்கு மட்டுப்படுத்தியிருக்கின்றார்கள் 93 அணியினர். இப்போது ஜிப்ரி தனது ஓட்ட பாதையை, குறுகிய ஓட்ட பாதையை அடித்துக்கொண்டு வீசப்படுகின்ற பந்து சலீம் ஓங்கி அடித்து 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் தன்சீல் மற்றொரு 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இதுவரையிலே 36 ஓட்டத்தை 6 ஓட்டங்கள் ஊடாக மற்றும் 4 ஓட்டங்கள் ஊடாக 42 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் தன்சீல். மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இருக்கின்ற பந்துகளிலே
10 பந்துகளுக்கு 30 ஓட்டத்தை பெற வேண்டும். தன்சீல் அவரோடு இணைந்து சலீம். பார்ப்போம். இப்போது மீண்டும் பந்து வீசுவதற்காக அகத் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர், கள தடுப்பாளர், விக்கெட் காப்பாளர், ஒரு பந்து வீச்சாளர். பிரைவ் லீடர்ஸ் விளையாட்டு கழகத்துக்காக பல சாதனைகளை கடந்த காலங்களிலே இந்த பிராந்தியத்திலே மட்டுமல்ல மாகாணம் கடந்தும் நிகழ்த்தி சாதனை படைத்து இந்த மண்ணுக்கு புகழ் சேர்த்தாக இப்போது இங்கே சலீமை நோக்கி வீசுகின்ற பந்து சலீம் மிக வேகமாக ஓங்கி அடித்த வேளையிலே அங்கே களத்தடுப்பு மிக சிறப்பாக அமைந்து ஆட்டமிழக்கப்பட்டிருக்கின்றார். பிடியெடுப்பின் ஊடாக அந்த ஆட்டமிழப்பை செய்திருக்கின்றார். ஆம், அலிமின் ஆட்டம் சிறப்பான ஆட்டம். களத்தடுப்பு அதுபோல் விக்கெட் காப்பாளர் துறையிலும் சாதனை, அதே போல அறிவிப்பு துறையிலும் நடினம் நளினம் இப்படி பல சாதனைகளை புரிகின்றாலும் ஆடி ஆடி களத்தடுப்பினை வழங்கி கொண்டிருக்கின்றார் விக்கெட் காப்பாளர். இதோ அகது வீசுகின்ற பந்து வீச்சு பருதி தட்டிவிடப்படுகிறது. ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பில்லை. மிக வேகமான முறையிலே ஒரு ஓட்டம், 72 ஓட்டங்கள், 3 விக்கெட் இழக்கப்பட்ட நிலையில் தன்சீல் 42 ஓட்டத்தோடு ஆட்டம் இழக்காமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவரோடு புதிய துடுப்பாட்ட வீரர் நிசாம். நிசாம் எதிர்கொண்ட பந்து வேகமான பந்து வீச்சு பருதி என்பதால் அலீம் அந்த பந்தை மிக லாபகரமாக சேகரித்தார். தன்சீல் தன்சீல் ஒரு ஓட்டம், இரண்டாவது ஓட்டம் புறப்படுமா? இல்லை. அதற்கிடையிலே களத்தடுப்பு மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. 73 ஓட்டங்கள், 73 ஓட்டங்கள், 3 விக்கெட் இழப்புக்கு. இது அகது இடதுகை பந்து வீச்சாளர். மீண்டும் ஒரு ஓட்டம் மாத்திரம் புறப்பட்டிருக்கிறது. இன்னும் எஞ்சியிருக்கின்ற பந்துகளின் எண்ணிக்கை 5 பந்துகள். ஒரு ஓவர் எஞ்சியிருக்கிறது. இந்த ஓவர் நிறைவு செய்யப்படுகிறது. அணியினுடைய தலைவராக அவர்கள் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். இன்னும் 5 பந்துகள், 5 பந்துகள் 27 ஓட்டங்கள். தன்சீல் அந்த சாதனையை முறியடிப்பாரா? பார்ப்போம். 5 பந்துகள் 27 ஓட்டங்கள். 93 அணியினுடைய மேனேஜர், கொலிபில் விளையாட்டு கழகத்துடைய தலைவர், இரட்டையர்களில் ஒருவர் ஜஸ்மின் அவருடைய நிர்வாகத்திலே அணி மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அகத் அவருடைய தலைமையில் இந்த சிறந்த களத்தடுப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஷஃபீக் வீசிய பந்திலே ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்பட்டிருக்கிறது. 75 ஓட்டங்கள் கொடுத்தார். 2 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். தன்சீல் இப்போது துடுப்படுத்த ஆடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். ஆட்டம் இழக்காமல் 43 ஓட்டங்கள். ஷஃபீக் ஒரு ஓவர், மீண்டும் 6 ஓட்டமா? இல்லை, 4 ஓட்டம். 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் தன்சீல். 47 ஓட்டங்கள், 79 ஓட்டங்கள். சடான் இருக்கின்ற பந்துகளிலே இன்னும் 3 பந்துகள் ஓட்டங்களை பெறுவார்களா? உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கிறது? 3 பந்துகள் இருக்கின்ற பந்துகள் மீண்டும் ஓங்கி எடுத்து ஓட்டம் பெற வேண்டும் என்று முனைந்த போலே ஆங்கே இஷ்டம் செய்யப்பட்டிருக்கிறது. அது ஆட்டமிழப்பா? இல்லை. இப்போது 93 அணியினர் வெற்றி வாகையினை மைதானத்திலே கொண்டாட தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஜஸ்மினின் அந்த நிர்வாகத்திலே இங்கே இரட்டையர்களில் ஒருவர், உலகம் மறந்த
சர்வதேச அதாவது எங்களுடைய தேசம் அதுபோல் உலகம் அறிந்த ஒரு வீரர் ஆரம்ப காலத்திலே ஹோலிஃபீல்டு விளையாட்டுக் கழகத்தினை உருவாக்கி இந்த பிராந்தியத்தில் மட்டுமல்ல மாவட்டத்திலும் தேசியத்திலும் சாதனைகள் படைக்க அயராது உடைத்த எங்கள் அன்புக்குரிய ரியாஸ் அவர்கள், கலாநிதி ரியாஸ் அவர்கள் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். மற்றொரு விக்கெட் இஷ்டம் செய்யப்பட்டு ஆட்டம் இழக்கப்படுகிறது. ரன் அவுட் முறை மூலம் லெஜண்ட் 95 பி அணியினரை எதிர்த்து சகரியன் லெஜண்ட் 97 அணியினர் மோத இருக்கின்ற போட்டி. தற்பொழுது களத்தடுப்பில் ஈடுபடுவதற்காக சகரியன் லெஜண்ட் 95 வி அணியினர் அணித்தலைவர் ரிப்தி நாணய சுழற்சியை வெற்றியிட்டு தமது கழகத்தை முதலில் களத்தடுப்புக்கு தீர்மானித்ததற்கு இணங்க சகரியன் லெஜண்ட் 97 அணியினர் துடுப்படுத்த ஆட இருக்கின்றார்கள். இன்றைய நாளினுடைய இறுதிப் போட்டி இந்த மைதானத்திலே இடம்பெற இருப்பதால் தயவு செய்து இந்த போட்டியினை நேரத்தினை கருத்தாக கொண்டு விரைவுபடுத்துமாறு நடுவர்களை நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சுற்றுத்தொடரினுடைய நடுவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் PM ரஜாய், அதுபோல் AM ஃபயாஸ் அவர்களோடு இணைந்து ரிஃப்கி சார் ஆகியோர் இந்த போட்டித் தொடர்களினுடைய பிரதான நடுவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு தற்பொழுது களத்தடுப்பில் ஈடுபடுவதற்காக சகரியன் லெஜண்ட் 95 பி அணியினர் தற்பொழுது களத்தடுப்பில் ஈடுபடுவதற்காக மைதானம் நுழைந்திருக்கின்றார்கள். துடுப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக சகரியன் லெஜண்ட் 97 அணியினரை நாங்கள் அன்போடு மைதானம் வருமாறு அழைத்துக் கொள்கின்றோம். இன்றைய நாள் காலை 7 மணி முதல் இதுவரை நேரமும் இடம்பெறுகின்ற போட்டி தொடர்களினுடைய இறுதிப் போட்டியாக 9வது போட்டியாக இந்த போட்டி இன்றைய நாளினுடைய இறுதிப் போட்டியாக தற்பொழுது எங்களுடைய மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது. நவில் சார், நன்றி. எங்களோடு பணியாற்றுவதற்காக 97 சார்பாக ஒரு வீரரை மேடை கலைக்கின்றோம். அதுபோல் 95 பி அணியின் சார்பாக இங்கே ரசீன் தயாராக இருக்கின்றார். அதுபோல் 97 சார்பாக ஒருவரை அன்பாக மேடை கலைக்கின்றோம். இப்போது 95 பி அணிக்கும் 97 அணிக்கும் இடையில் இடம்பெறுகின்ற போட்டி இடம்பெற போகிறது. 97 அணிக்கு இரண்டாவது போட்டியாக இந்த போட்டி அமைய போகிறது. ஏற்கனவே ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருந்தார்கள். அதேபோல் மன்னிக்கவும், ஏற்கனவே 96 அணியோடு இந்த போட்டியிலே தோல்வி அடைந்தாலும் கூட இரண்டாவது போட்டி இப்போது இடம்பெற போகிறது அவர்களுக்காக. அந்த அடிப்படையிலே 97 அணியினர் 95
அணியோடு மோதுகின்ற போட்டி இடம்பெற போகிறது. அணியினர் எதிர்கொள்கின்ற இரண்டாவது போட்டியாக அமைகிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய நாளினுடைய இறுதிப் போட்டியினுடைய பிரதான நடுவர்களாக ஏஎம் ஃபயாஸ் அவருடன் இணைந்து ரிஃப்கி ஆகியோர் இன்றைய நாளினுடைய இறுதிப் போட்டியினுடைய பிரதான நடுவர்களாக கடமையாற்றி இருக்கின்றார்கள். நாளைய தினமும் கல்முனை சாகிரா தேசிய பாடசாலை மைதானத்திலே நாளை காலை முதல் Test 1 1 2 3 hello. Hello test 1 அங்க குறையுது. இந்த சந்தர்ப்பத்திலே 97 அணியினரும் 95 பி அணியினரும் மற்றொரு போட்டியிலே இப்போது களத்திலே இறங்கி இருக்கின்றார்கள்.